ஓகே, இப்போ ரெண்டாவதா பார்க்க போற அந்த உண்மை சம்பவம், அந்த லாரி டிரைவரோட உண்மை சம்பவம். இது ரொம்ப பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் சின்ன உண்மை சம்பவம் தான், பட் த்ரில்லிங் அதிகமா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இந்த உண்மை சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னா கரெக்டா 2020 இந்த லாக்டவுன் டைம்ல தான் இந்த ஒரு சம்பவமும் பெருமாள் அப்படின்ற ஒரு லாரி டிரைவருக்கும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரியா, இந்த 2020 லாக்டவுன் டைம்ல அண்ட் அந்த பர்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் போயிட்டு வரலாம், எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க, எப்போனாலும் மறுபடியும் லாக்டவுன் போடும் அப்படின்னு கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டாப் ஆன வேலைங்க எல்லாமே இந்த கேப்ல ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கிடைச்ச கேப்பையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சில வேலை தான் இந்த வீடு கட்டுற வேலை, இந்த லோடு அன்லோட் பண்ற வேலை, அந்த மாதிரியான விஷயம். ஸோ நம்ம பெருமாள் இவரும் வந்து மணல் லாரி டிரைவராகவும் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா தொப்பூர்ல இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் நடந்திருக்கு. மொத்தவங்களும் ஒரு சில பேருக்கு தெரியும், இந்த தொப்பூர் அப்படின்றது வந்து கொஞ்சம் அமானுஷம் நிறைஞ்ச ஒரு ஊரா இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹைவே தான் காரணம் அப்படின்னு நிறைய பேரும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தொப்பூர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த லாக்டவுன் டைம்ல தொப்பூர்ல இருக்கிற கிராமத்துல ஒரு வீடும் கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடில இருந்து அந்த வீடை கட்டிட்டு இருக்காங்க, அதாவது லாக்டவுன் முன்னாடில இருந்து. பட் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடு கட்டுற வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ லாக்டவுன் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த லோடு எடுத்துட்டு வர வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெருமாள் மணல் அண்ட் செங்கல் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வராரு. பட் அங்க கட்டுற வீடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்றதுனால இந்த மணலா இருக்கட்டும் செங்கலா இருக்கட்டும் இதை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள கண்டினியூவா இங்க அன்லோட் பண்ண வேண்டிய இருக்கு. ஸோ அதனால மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு சில நேரம் இந்த நைட் டைம்லயும் போகிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்படிதான் ஆரம்பிச்ச 2 நாள் பார்த்தீங்கன்னா மணல் செங்கல் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அன்லோட் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த பில்லருக்கு தேவையான முறுக்கு கம்பி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரணும். அதுக்கு இந்த மணல் லாரிலாம் எடுத்துட்டு வர முடியாது, அந்த கம்பி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீட் அதிகமா இருக்கிற வேற லாரியில தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு அந்த லாரியில இந்த முறுக்கு கம்பி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வராரு. அதுவும் ஒரு நாள் நைட்டு அந்த லாரியில இந்த கம்பி எல்லாத்தையுமே லோட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, நான் பெருமாள் நீ எப்பவுமே டெலிவரி பண்ணல, அந்த இடத்துல டெலிவரி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நைட் அப்படின்றதுனால பெருமாள் இவரை யோசிக்கிறாரு, அவன் பகல் ஃபுல்லா வேலை பார்த்துட்டேன் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இந்த லோடு மட்டும் தான் இன்னைக்கு கடைசி, இன்னும் நிறைய லோடெலாம் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இதை மட்டும் அப்படியே முடிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் பெருமாள் இவருக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. இப்படி அந்த கம்பி எல்லாத்தையுமே வண்டியில லோட் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டயர்லயுமே வந்து காத்து கரெக்டா இருக்கா அப்படின்னு காத்து தட்டியும் பார்ப்பாங்க. ஸோ அது போல தான் எல்லா டயர்லையும் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இவரும் தட்டி பார்க்குறாரு. அப்போ இந்த லாரியோட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே தரையில் லாரியிலேருந்து ஏதோ சொட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்காரு. பார்க்கறதுக்கு சிகப்பாகவும் இருக்கு, ஆனால் கருப்பாகவும் இருக்கு. என்னடா இது, ஏதாச்சும் ஆயில் எதனா லீக் ஆகுதா அப்படின்னு இவரும் பார்க்குறாரு. சரி ஏதாச்சும் கிரீஸ் எதனா லீக் ஆகிருக்க போது போல இருக்கு அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் கிரீஸாக இருந்ததுன்னா ரொம்பவே திக்காக தான் இருந்துட்டு இருக்கும், இது ஏதோ ஆயில் ஃபார்ம்லேயே இருக்கும் அப்படின்னு அதை அப்படியே தொட்டும் பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கு லைட்டா, ஆனா ரொம்பவே திக்காவும் இருக்கு. என்னடா இது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த நாத்தம் இவரால தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாவும் இருக்கு. ஆனா அப்பவே பெருமாள் இவருக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து இவர் தானே எடுத்துட்டு போனாரு, மேபி லோடு முடிச்சுட்டு வரும்போது ஏதாச்சும் நாய் மேலே ஏற்றிருப்பார் போல இருக்கு, அதோட ரத்தம் தான் அப்படின்னு அவருக்கும் ஓரளவுக்கு புரியுது. கையை கழுவிட்டு உடனே வண்டி எடுக்கலாம் அப்படின்னு அந்த லாரியோட டோரும் திறக்கிறாரு. அந்த டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி லாரியில ஒரே ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பும் இருக்கும். அந்த இடத்துல கால் வைக்கும்போது கால் வழிக்கிறது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துலயுமே அந்த ரத்தம், அந்த நாத்தடிக்கிற ரத்தமும் இருந்துருக்கு. இதை பெருமாள் அவரும் சொல்லியிருக்காரு. உடனே பெருமாள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க இருக்கிற மண் எடுத்து அது மேலேயும் கொட்டிடுறாரு. அந்த காலை நல்லா தரையில தேய்ச்சிட்டு மறுபடியும் ஏறும்போது கிரிப்பும் இருக்கு, ஏறி உள்ளே உட்காந்துக்கிறாரு. அதை ப்ரே பண்ணிட்டு வண்டியை இங்க இருந்து எடுக்கிறாரு. அண்ட் எக்ஸாக்டா இங்க இருந்து இந்த இரும்பெல்லாம் வந்து டெலிவரி பண்றது அந்த இடம், அந்த லொகேஷன் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா தொப்பூர்லயே அமானுஷமான அந்த பாதை, அந்த வழியா தான் போக வேண்டியிருக்கு. அந்த ரூட்ல நைட் டைம்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த லாரிக்கு பின்னாடி இருந்து யாரோ அணத்துற மாதிரி சத்தமும் கேட்குது. அதாவது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சத்தம் இந்த லாரிக்கு பின்னாடி அந்த இரும்பெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்கல்ல முறுக்கு கம்பிலாம், அந்த இடத்துல இருந்து கேட்குற மாதிரியும் இருக்கு. லாரியில் நம்ம மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம், கிளீனர் கூட இன்னைக்கு வரல, ஆனால் என் சத்தம் எங்க இருந்துடா வருது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி மேபி வண்டியில வேற ஏதாச்சும் சத்தமாக கூட இருக்கலாம், அது நமக்கு இப்படி கேட்குது, நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இவரும் வண்டியை ஓட்டிகிட்டே இருக்காரு. பட் வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும்போதும் அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவும் கேட்குது. அதாவது அந்த சத்தம் இவர் காதுக்கு கிட்ட வர மாதிரி அதிகமாகவும் கேட்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் பெருமாள் இவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இது சம்திங்
ஏதோ மனுஷனோட சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படி ஸ்லோவாக ஓட்டிட்டு இவரோட சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் எல்லா லாரிலையும். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இப்படி இழுத்தனா டோர் ஓப்பன் ஆகும். அப்படி பின்னாடி அந்த லோடெலாம் ஏற்றி வச்சுருப்பாங்களே, அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா தெரியும். ஸோ இவரும் ஓப்பன் பண்ணி யாராச்சும் நம்ம கம்பெனி ஆளுங்க பின்னாடி உட்காந்துருக்காங்களா, நம்மள ஏதாச்சும் பயமுத்துறாங்களா அப்படின்னு இப்படி இழுத்துட்டு அந்த வழியாக பார்க்குறாரு. அப்போது அந்த கம்பிலாம் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் யாரோ குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. அதுவும் இவரை பார்த்த மாதிரி இல்லை, பின்னாடி அந்த ரோட்டை பார்த்த மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க, தலையை இப்படி தொங்க போட்டுட்டு. இப்படி இந்த உருவத்தை பார்த்த உடனே பெருமாள் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம பசங்க தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க போல இருக்கு, டேய் யாரா அது, யார் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பேராக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அண்ட் நைட் டைம் அப்படின்றதுனால அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வெறும் டார்க்கான உருவமாக தான் இருக்கே தவிர யாருன்னு எக்ஸாக்டாக இவரால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட மொபைல் எடுத்து டார்ச் அடிச்சு அங்கேயும் அடிச்சு பார்க்குறாரு. பட் அந்த நபர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த டார்ச்சோட வெளிச்சம் என்னதான் மேலே ரொம்பவே கருப்பான உருவம் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நேரமா கூப்பிட்டதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸே இல்லாதனால வண்டியை அப்படியே ஓரமா நிறுத்துறாரு. அண்ட் இறங்கி எவன்டா அது அப்படின்னு கீழே இறங்கி வந்து பின்னாடி வந்து பாக்குறாரு. ஆனா பின்னாடி வந்து பார்த்தா அந்த இடத்துல வெறும் இரும்பு கம்பிகள் மட்டும்தான் இருக்கே தவிர ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் இந்த மாதிரி முறுக்கு கம்பிலாம் எடுத்துட்டு போகும்போது பின்னாடி அந்த லாரியோட டோர் சின்னதா இருக்கும். அதை இப்படிலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கம்பி எல்லாமே அந்த டோருக்கு வெளியில் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கம்பியோட கார்னர்ல இந்த சகப்புகள்ல துணிலாம் கட்டி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்துட்டு இருக்கு. பட் அங்க மனுஷன் ஏன் நாய் மிருகம் அப்படின்னு கூட எதுவுமே கிடையாது. ஈவன் அந்த இடத்துல ஒளியறதுக்கு கூட இடம் கிடையாது. ரொம்பவே வெளிப்படையாதான் அந்த இடமும் இருக்கு. இதை பார்த்த அடுத்த செகண்ட் பெருமாள் இவருக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கியும் போடுது. அண்ட் அப்பதான் பெருமாள் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு, நம்ம இருக்கிறது தொப்பூர் கணவாய், ஒருவேளை இங்க இருக்கிற ஏதாச்சும் பிரச்சனை காத்துக்கு இருப்பதை அப்படி நல்லா பண்ணுது அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. பெருமாள் அந்த தொப்பூர் கணவாயில ஒரு நாள் 2 நாள்ல பல வருஷமா டிராவல் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் இந்த விஷயம் ஃபீல் ஆகல. ஆனா இப்ப ஃபீல் ஆகும்போது இவருக்குள்ளேயே ஒரு விதமான இனம் புரியாத மாற்றத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, நம்ம பார்த்தது ஏதோ கற்பனையா இருக்கும், ஆல்ரெடி நம்ம தூக்க கழகத்துல இருக்கோம், அதனாலதான் இல்லாதது கூட இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டும் கிளம்புறாரு. அப்படி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் சேம் அதே சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி பெருமாள் இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அண்ட் அது கதவை திறந்தும் பார்க்குறாரு. சேம் இதுக்கு முன்னாடி இருந்த அதே உருவம் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் ரோட்டை பார்த்த மாதிரி உட்காரல, பெருமாள் இவரை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. குனிஞ்சிட்டு இருந்த அந்த தலை கூட நிமிர்ந்து பெருமாள் இவரை தான் முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் அங்கே பார்த்த உருவம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லும் போதே எனக்கே கொஞ்சம் கதி கலங்கிருச்சு. ஏன்னா அந்த உருவம் ஃபுல் அண்ட் ஃபுல் நசுங்கி அந்த நசுங்கின உடம்பு வந்து அப்படியே சேர்த்து வச்சா அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலை ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஓரளவுக்கு சதைகள்லாம் நார்மலாக இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பிஞ்சு இருக்கு. கண்ணுலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலாக இருக்கு. அண்ட் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரியும் இருக்கு. அண்ட் உட்காந்துருக்கிற அந்த உருவமும் வயசு பையன் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் வயசு எவ்வளோ அப்படின்னு இவரால் எக்ஸாக்டாக கணிக்கவும் முடியல. இப்படி அந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்டே சடன் பிரேக்கும் போடுறாரு. அந்த பிரேக்கை போட்டதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள இவரு வேண்டாத கடவுளும் இல்லை. அதை பிரே பண்ணதுக்கு அப்புறமும் டிரைவர் சீட்ல இருந்து திரும்பி அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அந்த உருவம் அங்கேயே தான் உட்காந்துருக்கு. இவரும் பொறுமையாக வண்டியில இருந்து இறங்குறாரு. இறங்குனதுக்கு அப்புறம் யாருது அப்படின்னு பொறுமையாக பேசிக்கிட்டே சுற்றி லாரிக்கு பின்னாடியே வராரு. மறுபடியும் லாரிக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் அந்த இடம் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பெருமாள் இவருக்கு கிளியராக தெரியுது, நம்ம பார்த்தது உண்மைதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த உருவத்தோட முதுகு பகுதியை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த உருவத்தோட மூஞ்சியை நம்ம பார்த்தோம். அது பார்க்கறதுக்கே ரொம்பவே கோரமாக இருந்தது அப்படின்னு பெருமாள் இவருக்கும் கிளியராக தெரியுது. அப்போ பெருமாள் ஒரு விஷயமும் பண்ணுறாரு, நம்ம ஏறி அந்த இடத்த பார்த்துடலாம், மேபி யாராச்சும் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு. ஸோ இவரும் மேலே ஏறாரு. அங்கே இருக்கிற கம்பி மேலாம் ஏறின்னு நல்லா குதிச்சும் பார்க்குறாரு. இன்கேஸ் உள்ள ஆளுங்க ஏதாச்சும் இருந்தாங்கன்னா கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஒரு சத்தமும் இல்லை. சரி, மொபைல் வச்சு டார்ச் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த உருவம் உட்காந்துட்டு இருந்தா அந்த இடத்துல டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் பெருமாள் இவரோட கையெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா எந்த இடத்துல அந்த உருவம் எக்ஸாக்டாக உட்காந்துட்டு இருந்தோ அந்த இடம் ஃபுல்லாக ரத்தங்கள் பரவியும் இருக்கு. அதுவும் அந்த ரத்தம் பார்க்கறதுக்கு ஏதோ இப்போ அடிபட்டு கொஞ்சம் கருப்பான எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போதே பெருமாள் இவருக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. அப்போதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு, நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியிலேருந்து கீழே சுட்டிட்டு இருந்தது அதுவும் ரத்தம் தான், ஒருவேளை அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு இப்போ தான் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு.
இது சரிப்பட்டு வராது, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு லாரி எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி இந்த லாரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட கழுத்துக்கு பின்னாடி இருந்து யாரோட கழுத்தை பிடிச்சி அழுத்துறத இவரும் ஃபீல் பண்ணுறாரு. இவரும் அந்த பிடியிலேருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. அண்டு லாரியை இந்த சைடு அந்த சைடுமா ஓட்டிட்டும் இருக்காரு. இவரோட நேரமாக என்னன்னு தெரியல, இவருக்கு பின்னாடியும் சரி இவருக்கு முன்னாடியும் சரி பெருசாக வண்டிகள் எதுவுமே இல்லை. இருக்கிற வண்டி எல்லாமே டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இவர் இந்த லெஃப்ட் ரைட்டு ஓட்டினதுனால பின்னாடி முன்னாடி வந்த வண்டி எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகலை. அண்ட் இப்போ கழுத்தை பிடிச்சிருக்கிற அந்த விஷயம் இவர் கழுத்தை ரொம்பவே அதிகமாக நிற்கிறத இவரும் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இவருக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே இன்னும் இந்த பிடி வந்து ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா பிடிச்சதுனா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் அப்படின்னு. அப்போது இவரோட கண்ணில் படுறது அந்த வண்டியில் இருக்கிற 3 விதமான சாமி ஃபோட்டோ தான். அந்த சாமி ஃபோட்டோவில் 3 விதமான கடவுளும் இருப்பாங்க. சிவன், அல்லா, ஜீசஸ், இந்த 3 மதமும் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. சின்னதாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான். எப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோவை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. இவரால் முன்னாடி வர முடியல, ஏன்னா அந்த புடி ரொம்பவே அழுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள 3 கடவுளையும் வந்து பயங்கரமாக வேண்டாரு. அப்படி வேண்டதுக்கப்புறம் தான் அந்த புடி அப்படி ஒரு செகண்டில் வந்து அவரை விட்டு விலகின மாதிரி அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் பெருமாள் அவராலே மூச்சு தெளிவாக விடவும் முடியுது. இதுக்கப்புறம் இந்த லாரியை நான் ஓட்டவே மாட்டேன், இங்கேருந்து நான் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெருமாள் அவரோட வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பில்டிங் சைடு இன்னும் மெட்டீரியல் எதுவுமே வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த சைடில் ஓனர் உடனே கால் பண்ணி பெருமாளுக்கும், தம்பி நைட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனியா இல்லையா, அவங்க வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பெருமாள் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பட் இந்த சைடில் இருக்கிற ஓனர், என்னப்பா இப்படி காதில் பூ சுத்துற அப்படின்னு இந்த விஷயத்த சுத்தமாக நம்பாத மாதிரி அவரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வேறு, உனக்கு வேலை செய்யணும்னு விருப்பம் இருந்தால் வேலை செய், இல்லைனா கிளம்பிட்டே அப்படின்னு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே கோவமான பெருமாள் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு டேரெக்டாக அவர் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்கும் போகிறாரு. அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய கும்பலும் இருந்துட்டு இருக்கு, போலீஸும் இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுரா அப்படின்னு இவரும் உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் இறந்தும் போயிருக்காரு. அதுவும் ரொம்பவே மர்மமாக. ஆனால் அந்த இறந்து போன நபர் எங்கே இறந்துருக்காருன்னா இவரோட கம்பெனிலேயே வந்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருப்பாங்க. அது இவங்க கம்பெனிக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த ரூம்குள்ளே தான் மர்மமாக இறந்தும் போயிருக்காரு. இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, அவர் தங்கியிருக்கிற அந்த ரூமோட உள்கதவு உள் ஜன்னல் எல்லாமே தாப்பால் போட்டு தான் இருக்கு. ஆனால் உள்ள இருந்த அந்த நபரோட உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. எப்படி இறந்தார் அப்படின்னு போலீஸ் இவங்களுக்கும் தெரியல. ஆனால் இந்த இடத்துல கம்பெனி ஓனர் சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் கிட்ட ஒரு விஷயமும் கேட்குறாரு. சார், இங்கே இந்த மாதிரி டெத்து நடந்திருக்கிற விஷயம் வந்து நாங்கள் யாருமே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்பா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்தது, அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்துட்டு தான் நாங்களும் உங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கம்பெனிக்காரும் கேட்குறாரு. இல்லைப்பா, நேற்று நைட்டில் இந்த டைம் இந்த நம்பரில் இருக்கிற அந்த லாரியை யார் டிரைவ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி ஆளுகளும் ஒரு பேரை சொல்கிறாங்க. அந்த பேரை நம்ம என்கிட்ட மென்ஷன் பண்ணலை. ஆனால் அந்த பேரை சொல்கிற அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ரூமில் இறந்தும் போயிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் இவருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. இது அந்த நபர் தான் இறந்துருக்காரா? நேற்று நைட்டு அந்த டிரைவர் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு போயிருக்காரு போல இருக்கு. போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு வயசு பையன் ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கான். நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அந்த நபரே இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஷாக்கும் ஆகுறாங்க. அண்ட் இந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ பெருமாள் லைவாக கேட்குறாரு. எது, அவன் இறந்தும் போயிட்டான், அண்ட் அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணானா, அந்த லாரியை தான் அவனுக்கு அப்புறம் நான் ஓட்டிட்டு இருந்தேனா, அப்போ ஒரு வேளை அந்த லாரியில் நான் பார்த்தது அந்த வயசு பையனோட ஆன்மா தானா, அவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன கொள்ள துடிச்சிட்டு இருந்தான், அது நேற்று நைட்டு ஏன் என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த சைடில் பெருமாள் இவருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் தான் பெருமாள் அவங்க ஓனரை கூப்பிட்டு இந்த நடந்த விஷயத்த சொல்லும்போது அப்போ தான் அவங்க ஓனரே நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓனர் அவர் என்ன பண்ணுறாருனா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு பையன், அதாவது பெருமாள் இவர் சொல்கிறது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாந்திரிகரும் பார்க்குறாங்க. அந்த மாந்திரிகரை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதும் அவரும் கிளியராக சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இந்த வண்டியை 2 பேர் ஓட்டியிருக்காங்க. இதில் முதல்ல ஓட்டின டிரைவர் குடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டியிருக்காங்க. அண்ட் அந்த சமயம் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பையனும் வந்திருக்கான். இந்த டிரைவர் நினச்சிருந்தால் வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த பையனுக்கு அடிப்படாமல் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த டிரைவர் அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் அந்த பையன் மேலே வண்டி எடுத்திருக்காரு. அந்த பையனும் ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருக்கான்.
அண்ட் இறந்ததுக்கப்புறம் வண்டி நிறுத்தாமல் அங்கே இருந்தும் இவர் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி கிளம்புனா அந்த வண்டியை டைரெக்டாக உங்கள் கம்பெனியில் விட்டு இவரும் இங்கே கிளம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் பெருமாள் பாவம் இவனும் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ இறந்து போன அந்த அம்மா இவன் தான் நம்மளை கொண்டு இருக்கான்னு நினச்சி இவனையும் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் யார் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு தெரியல, இவனும் அந்த பிரச்சனைலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனால் சொல்ல போனால் பெருமாள் அன்னைக்கு நைட்டு இறந்து போயிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டான். தம்பி உனக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் ஹவுஸ் ஓனர் இவருக்கே கிளியராக புரியுது இதுதான் பிரச்சனையா அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பெருமாள் இந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் லாரி டிரைவிங்கில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் 11 மணிக்கு மேலே இந்த டெலிவரி அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதும் இல்லை, அது பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னால் மறக்க முடியல அப்படின்னு தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெருமாள் இவரோட லைஃப்பில் சிமிலராக இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதையும் நான் கேட்டேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சம்பவம் இதை விட இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதையும் சொன்னாங்க அடுத்தடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போது லாரி டிரைவரான பெருமாள் இவரோட லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஒரு மக்களே வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட் எடுத்து வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் ப்ளஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம வீடியோ நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதன் மூலியமாக இப்படிப்பட்ட உண்மை சம்பவம் பேஸ் பண்ண சேனல் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த நண்பனுக்காக அந்த உதவியை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.